ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அஞ்சலி கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகணும், இதை இலக்கியா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கார்த்திக் இப்போ பிரியாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை ஜானுமா இலக்கியா சந்தோஷமாக சொல்லி இப்போ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் கண்டிப்பாக தன்னோட வாழ்க்கையில் இனிமேல் அஞ்சலிக்கு இடம் இல்லை, பிரியா தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இது ஒரு பக்கத்து போகையில் இன்னொரு பக்கத்து அதாவது கார்த்திக் வாழ்க்கையில் மீண்டும் அஞ்சலி நுழையலான்னு அதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. பணத்துக்காண்டி ரொம்ப இப்போ அவங்க அப்பாவையே கொலை முயற்சி ஏற்கனவே பண்ணால் இப்போ திரும்பவும் விஷத்தை கொடுத்து எப்படியாச்சும் தன்னோட அப்பாவை கொண்டுடலாம் அப்படின்னு பிளான் போட்டால், இதில் பார்த்திங்கன்னா அதை அவங்க அப்பா குடிக்கலை. இதை அதாவது இலக்கியாவோட அம்மா பார்த்துட்றாங்க. அதாவது ஏற்கனவே விஷம் கொடுத்து குடிக்கலை, அதுவும் இப்போ கழுத்தை நெரிச்சு கொள்ளலான்னு பார்த்தா இதை அவங்க அம்மா பார்த்து இப்போ இந்த விஷயம் வசந்துக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை இலக்கியாட்ட சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஷயம் இலக்கியா தெரிஞ்ச உடனே எப்படியாச்சும் தன்னோட மாமாவுக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இலக்கியா உடனே போயிட்டு இப்போ போலீஸ் இப்போ அஞ்சலியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சலி இது மாதிரி நீ தப்பு பண்ணியிருக்க, 7 வருஷம் உனக்கு சிறை தண்டனை கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது உப்புக்கு சப்பு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் முடிக்க போகிறாங்க. அஞ்சலியை எப்போதும் ஹாயாக விட போகிறாங்க. அவள் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாள். வான் பண்ணி விடுறதோட அஞ்சலி பயம் இல்லாமல் போயிடும். இதை ஜெயிலில் அனுப்பணும், அதாவது கேஸ் நடக்கணும். இதில் மாசிலாமணி இப்படி இருக்காரு, அதுக்கு காரணம் அஞ்சலி தான். அஞ்சலி கொல்ல நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கா அவங்க அப்பாவையே அப்படின்னு சொல்லிட்டு இதில் இலக்கியா நிரூபித்தாதான் அஞ்சலியை 7 வருஷம் தண்டனைக்கு உள்ளாக்கலாம். இல்லாட்டி கண்டிப்பாக அவள் தப்பிச்சு அடுத்தடுத்து மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாள். அதுக்கான விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போதைக்கு அஞ்சலி ஜெயிலுக்கு போகாத வண்ணம் தான் மிரட்டி விடுவாங்களே தவிர அவள் ஜெயிலுக்கு போக மாட்டாள். இப்போ மீண்டும் அதாவது கார்த்திக்கும் பிரியாவும் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு திரும்ப அந்த பிரச்சனையில் அஞ்சலி நுழைவா. அதுவும் பிரியா கார்த்திகை சேர விடாமல் பெரிய பிரச்சனையை இழுத்து விடுவா. அதே மீறி இலக்கியா கௌதம் கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதையும் தடுக்க நினச்சா அஞ்சலியை மாசிலாமணியை ஏற்கனவே கொள்ள நினச்சா. இதை நிரூபித்து ஜெயிலுக்கு அனுப்புனா தான் கண்டிப்பாக அஞ்சலி கார்த்திக் வாழ்க்கையில் மீண்டும் வரமாட்டா, அவங்க அப்பாவுக்கும் இடைஞ்சலை கொடுக்க மாட்டான். இது மாதிரி கான்செப்ட் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இலக்கியா கௌதம் நினச்ச மாதிரியே அந்த ஆசிரமத்தை வாங்கிறதுக்காண்டி முயற்சி கண்டிப்பாக பண்ண போகிறாங்க. இதில் பைரவி எஸ்எஸ்கே என்ன தான் பிளான் போட்டாலும் அந்த ஆசிரமம் வெற்றிகரமாக நல்லபடியாக அவங்களுக்கு கிடைக்க போகுது. இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.